சொல்லப்படுகிறது, அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உண்மையோடு கூட அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் தான் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. தேவ பிள்ளைகளே, உண்மையா வாழ கத்துக்குங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். எப்படி யோசேப்புக்கு வைத்த தரிசனத்தை பரிபூர்ணமாய் கர்த்தர் நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் உண்மையும் உத்தமத்தோடு கூட இருந்தா. அதனாலதான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, சபையில் நீங்க ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கம்பெனியில் நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை நீங்க உங்க வீட்டில் கூட இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருங்க போதும். உண்மை உள்ளவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்.